கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளை மாதிரி ஒரு சக யூடியூபர், நம்மளுடைய நண்பர் பேக் பேக்கர் குமார் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அட்வென்ச்சரான ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு சம்மந்தமான ஒரு வீடியோக்கெலாம் நிறையா வந்து போட்டிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்க்கு அவர் ட்ராவல் பண்ணி ஒரு ரா ஃபுட்டேஜாக எந்த விதமான எடிட்டிங்கோ சவுண்டோ இல்லை ஒரு கலர் கிரேடிங்கோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் சூப்பராக போட்டுருக்காப்புல. அவரை நான் ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படி நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி வந்து ஒரு வீடியோ பெல்லிஸ் எபிசோட் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அந்த வீடியோ நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெல்லிஸ்குள்ளே போகும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அதில் போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாப்புல. பட் அது வந்து தப்பான விஷயம்னா அவருக்கு தெரியாமல் சொல்லிட்டாப்புல ஆக்சுவலாக. ஸோ அது நம்ம தெரிஞ்சிருந்தோம், அதை பற்றின ஒரு வீடியோ போடாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோவே வந்து நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்களே பாருங்க. சர்ச்சு பெந்தகோஸ்ட் சர்ச்சுங்க, பெந்தகோஸ்ட்னு போட்டிருக்குது. உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து இப்போ முக்கால்வாசி மற்ற ஸ்பானிஷ் நாடுகளில் பார்த்தீங்கன்னா 90% வந்து ரோமன் கேத்தலிக்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா ஸ்பானிஷோட மெயினாக ரோமன் கேத்தலிக்ஸ் தான். ஆனால் இங்கே ரோமன் கேத்தலிக்ஸும் இருக்காங்க, ஆனால் முக்கியமாக ப்ரொட்டஸ்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ப்ரொட்டஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு நிறைய வகை இருக்கு. அது அந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டு, அப்புறம் இந்த பெந்தகோஸ்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் ஆர்த்தடாக்ஸ் வேற இருக்கு. பட் இங்கே வந்து ஒரு கலவையாக தான் இருக்காங்க மக்கள். வெறும் ரோமன் கேத்தலிக்ஸ் மட்டும் இல்லை, இந்த சர்ச்சே வித்தியாசமாக இருக்கும், இந்த பெந்தகோஸ்ட் ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச் எல்லாம். ஸோ இந்த ஒரு விஷயந்தான் வந்து இவர் பேசுகிற இந்த ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவுக்கு காரணம். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ரோமன் கேத்தலிக்ஸ் அப்புறம் வந்து ப்ரொட்டஸ்டாண்டில் இருக்கக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஆக்சுவலாக ப்ரொட்டஸ்டாண்டில் நிறைய வெரைட்டிஸே கிடையாது. அதுதான் சொல்ல வந்தேன். பெண்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெரைட்டியும் ப்ரொட்டஸ்டாண்ட் அப்படிங்கிறவங்களும் டோட்டலாக வேறு, ரோமன் கேத்தலிக்ஸும் டோட்டலாக வேறு. ஸோ இது 3 என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஆக்சுவலாக இந்த வீடியோவே நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் வந்து ஆக்சுவலாக வந்து இன்னும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பற்றி நிறையா பேசுகிறாரு. பல கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை வந்து டக்குன்னு போகிற போக்கில் தெரியாமல் சொல்லிட்டு போகக்கூடாது. ஏன்னா அது வந்து பொதுவான பப்ளிக் கிட்ட போய் ரீச் ஆகும்போது அது வந்து ஒரு ராங்கான ஹிஸ்ட்ரியாக போய் ரீச் ஆயிரும். ஸோ இதை பற்றின விஷயத்தை பற்றி தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 மேஜர் பார்ட்டு தான். மீதி எல்லாமே வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு சபை. அதில் மேஜர் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ரோமன் கேத்தலிக்ஸ் தான். அதாவது கேத்தலிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு கிறிஸ்டியானிட்டி. அதிலிருந்து வந்து 1500s மார்ட்டின் லூத்தர் அப்படிங்கிறவரால், அவர் ஒரு ப்ரொஃபஸர் அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தவர் தான். அவர் தான் வந்து இந்த ப்ரொட்டஸ்டாண்ட்னு ஒன்று 1500 பிரிக்கிறார். என்னன்னாக்கா, நீங்கள் வந்து திருமணம் செய்யாமல் அப்புறம் வந்து உங்களுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் வச்சுக்கிட்டு அந்த ரிலீஜியனை வந்து நீங்கள் வந்து கெடுக்குறீங்க. அதனால நீங்கள் பாஸ்டா இருக்கவங்க திருமணம் பண்ணிக்கலாம். திருமணம் பண்ணிக்கிறதுனால இந்த பாஸ்டா இருக்கிறதுக்கும் திருமணம் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ மேரேஜ் வந்து இதில் அலவுடு. நீங்கள் மேரேஜ் பண்ணாமல் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்களுக்குள்ளாகிறீங்க. அது இல்லாமல் இருக்கணும்னாக்கா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டு பாஸ்டா இருக்கிறதுனால எந்த தவறும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்டாண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு 1500s. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நெறிமுறைப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர். அதுதான் ப்ரொட்டஸ்டாண்ட். ரோமன் கேத்தலிக்ஸ்லேருந்து பிரிஞ்சவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரொட்டஸ்டாண்ட்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 1500s தான் பிரியுது. அக்டோபர் 31, 1517 தான் வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பெண்டிகாஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கோயிலை கட்டி நீங்களே பூசாரி ஆகிற மாதிரி. யார் வேணாலும் என்ன பைபிளை படிக்க தெரிஞ்ச உடனே டக்குனு மாடியில் ஒரு கொட்டையை போட்டு உடனே பாஸ்டர் அப்படின்னு சொல்லி, அவங்க எந்த தீசிஸ் காலேஜ்லையும் படித்தவங்க கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்க பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த கன்வெர்ட் ஆன ஒன்று இருக்கக்கூடிய அந்த ஹீட் இருக்கு இல்லையா, அந்த ஹீட்டில் தான் அவங்களே வந்து சபை ஆரம்பிக்கிறது. அதில் ஒரு சம்பாதியத்தை பார்த்த உடனே இப்போ பால் தினகரன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர், ஏஎஃப்டி சர்ச், இது எல்லாமே வந்து ஓன் தான். அவங்க வீட்டுக்குள்ளே குடிசையை போட்டு ஸ்டார்ட் பண்ண குரூப் தான் அவங்க எல்லாருமே. மோகன் சி லாசரஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம
ஒரு பேர் என்னது, நிறைய சாங்லாம் பாடியிருப்பாரு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க ஓனா அவங்க வீட்டில் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணவங்க தான். பட் ப்ரொட்டஸ்டாண்ட் அண்டு ரோமன் கேத்தலிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், வேர்ல்டு வைடு ஆர்கனைசேஷன் இது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பெண்டிகாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 1914 1917 ஸ்டார்ட் பண்ண ஒரு குரூப்ஸ் தான் இது எல்லாமே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்சி ரோமன் கேத்தலிக்ஸும் ப்ரொட்டஸ்டாண்ட் மட்டும்தான் இருக்கு. ஸோ குமார் வந்து அடுத்த தடவை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது, ஒரு ரிலீஜியஸ் பற்றின விஷயங்கள்லாம் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லணும். ஸோ சக யூடியூபர் அவரை வந்து நம்ம கிரிட்டிக் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ போடல. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஒரு தவறான வரலாறு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுனாக்கா அது ஒரு தவறான கோட்பாடத்தான் கொண்டு வரும். இப்போ எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இப்போ பெந்தைகோஸ்தே, சிஎஸ்ஐ சர்ச்சு, ஆர்சி சர்ச்சு, ஆர்சி சர்ச்சை மட்டும்தான் தனியாக பார்க்குறாங்க. மற்றபடி சிஎஸ்ஐ டிஎல் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அல்லிலியா கோஸ்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அது கிடையாது ஆக்சுவலாக. முதல்ல அதை வந்து இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணணும். இது மதம் சம்மந்தப்பட்ட விஷயம். மதத்தினால பல பேருக்கு மதம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனாக கொடுங்க. அதுதான் நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி வந்து குமாரோட ஃபேன் தான் நானும். குமாரோட அட்வென்ச்சர் அண்டு அவரோட ஸ்டைல் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்கள் ஃபேஸ் காட்டுறதை கம்மி பண்ணிட்டு அந்த லொக்கேஷனோட ஃபேஸை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. நீங்கள் பேசிக்கிட்டே வாங்க பின்னாடி, பட் நீங்கள் உங்களோட ஃபேஸை வந்து காமிக்கிறது கம்மி பண்ணிட்டு லொக்கேஷனோட ஃபேஸஸ் நிறையா காட்டுங்க. அதைத்தான் ஆக்சுவலாக அஸ் அ ஃபேனாக வந்து உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம். தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் நம்ம வந்து பேச போகிறோம், ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயத்தையும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பர்டிகுலர் பிடிச்சதுனாக்கா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்களுக்கு ஏதாவது எதிர்மறையான கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.